ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீபாஷ்யத்தினுடைய முதல் அத்தியாயத்தினுடைய முதல் பாதத்தில் உள்ள அதிகரணங்களை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம். முதல் அத்தியாயத்தினுடைய முதல் பாதம் அயோக விவச்சேத பாதம் அப்படின்னு பார்த்தோம். இந்த பாதத்துல என்ன சொல்லப்படுறது? உலகத்தை படைக்கக்கூடிய பிரம்மமானது சித்தையும் அச்சித்தையும் காட்டிலும் வேறுபட்டது அப்படின்னு சொல்றதுக்கு தான் இந்த பாதம் அமைந்திருக்கு அப்படின்றத பார்த்தோம். இதுல போன வீடியோல 5வது அதிகரணத்தை பத்தி பார்த்தோம், ஈக்ஷத் அதிகரணம். அந்த அதிகரணத்துல என்ன சொல்லப்பட்டது? உலகத்தை படைக்கக்கூடிய பிரம்மமானது அச்சேதன பொருள் கிடையாது, உயிரற்ற பொருள் கிடையாது அப்படின்னு அங்க ஸ்தாபிக்கப்பட்டது. எப்படி ஸ்தாபித்த? உலகத்தை படைக்கக்கூடிய ஜெகத்காரணத்தை பத்தி சத்வித்யா பிரகரணம் அப்படின்ற ஒரு இடத்துல சாந்தோகி உபநிஷத்துல சொல்லப்படுறது. ஜகத்துக்கு காரணம் சத்து என்று சொல்ல, இந்த சத்தானது மூல பிரகிருதி அச்சேதனம் தான் என்று சாங்கியன் என்ற வாதியானவன் வந்து சேர அவன் தான் பூர்வபக்ஷி என்று பார்த்தோம். எப்படி நிராகரணம் பண்ணார் வேதவியாசர்? சத்து அப்படின்றது அது சங்கல்பம் செய்தது அப்படின்னு அந்த உபநிஷத்துல சொல்லப்படுறது. சங்கல்பம் யாரு செய்வார்கள்? உயிரற்ற அச்சேதன பொருள் சங்கல்பம் பண்ணுமா? ஆகையினால உலகத்தை படைக்கக்கூடிய பிரம்மமானது அது அச்சேதன பொருள் அல்ல என்று ஈக்ஷத் அதிகரணம் என்ற 5வது அதிகரணத்திலே ஸ்தாபித்தார். இப்பொழுது 6வது அதிகரணம் ஆனந்தமயா அதிகரணம். இந்த அதிகரணத்துல வேதவியாசர் என்ன ஸ்தாபிக்க போறார் என்றால், என்ன நிலைநாட்ட போகிறார் என்றால், உலகத்தை படைக்கக்கூடிய பிரம்மமானது சேதனம் அல்ல, அதாவது ஜீவாத்மா அல்ல என்று இந்த அதிகரணத்துல ஸ்தாபிக்கிறார். ஆக 5வது அதிகரணம் ஈக்ஷத் அதிகரணத்துல உலகத்தை படைக்கக்கூடிய பிரம்மமானது அச்சேதனம் அல்ல, மூல பிரகிருதி அல்ல அப்படின்னு அந்த அச்சேதன வஸ்துவை தள்ளிவிட்டார். இங்க 2வது தத்துவம் என்ன? ஜீவாத்ம தத்துவம். இந்த 6வது அதிகரணம் ஆனந்தமய அதிகரணத்துல உலகத்தை படைக்கக்கூடிய பிரம்மமானது ஜீவாத்மா அல்ல என்று தள்ளிவிடுறார். ஆக உலகத்தை படைக்கக்கூடியது சேதனத்தை காட்டிலும் அச்சேதனத்தை காட்டிலும் வேறுபட்டது, ஈஸ்வரன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதான சம்பிரதாயத்துல தத்வத்ரயம் சித்து அச்சித்து இது 2ஐ காட்டிலும் வேறுபட்டிருக்கின்ற ஈஸ்வரன். ஆக ஈஸ்வரன் ஒருத்தன் இருக்கான், அவன் தான் உலகத்தை படைக்கிறான் அப்படின்னு ஸ்தாபிக்கிறது இந்த அயோக விவச்சேத பாதம், முதல் அத்தியாயத்தினுடைய முதல் பாதம். சரி, இப்ப இந்த 6வது அதிகரணத்துக்குள்ளே நுழைவோம். போன அதிகரணத்துல சாந்தோகிய உபநிஷத்துல இருக்கக்கூடிய ஒரு கட்டத்தை பற்றின விசாரம். சத்வித்யா அப்படின்றது சாந்தோகிய உபநிஷத்துல இருக்கிற ஒரு பிரகரணம், ஒரு கட்டம். இந்த 6வது அதிகரணத்துல தைத்திரிய உபனிஷத், அந்த உபநிஷத்துல இருக்கக்கூடிய ஒரு பிரகரணம், ஒரு பேசேஜ விசாரம் பண்றார் வேதவியாசர். இந்த தைத்திரிய உபநிஷத்துல ஆனந்தவல்லி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம், அதுல என்ன சொல்லப்படுறது என்றால், உலகத்தை படைக்கின்றது ஆனந்தமயா அப்படின்னு. உலகத்தை யார் படைக்கிறார்? ஆனந்தமயனானவன் உலகத்தை படைக்கின்றான் அப்படின்னு இந்த தைத்திரிய உபநிஷத்தை சொல்ல, சரி இந்த ஆனந்தமயன் என்று சொல்லப்படுறவன் யாரு என்ற கேள்வி வர, ஜீவாத்மாதான் என்று பூர்வபக்ஷம் எழுகிறது. ஏன் ஜீவாத்மாதான் என்று பூர்வபக்ஷி கூறுகிறான் என்றால், இந்த ஆனந்தமயனை குறித்து தஸ்யேஷயவ ஷாரீரஹா அப்படின்னு, ஷாரீரஹா அப்படின்னா ஷரீரத்தை உடையவன் ஷாரீரஹா. ஷரீரம்ன்றது யாருக்கு இருக்கும்? இந்த ஆனந்தமயனானவன் ஷாரீரஹா, ஷரீரத்தை உடையவன் என்று சொல்லப்படுறது. ஷரீரம் யாருக்கு இருக்கும்? ஜீவாத்மாவுக்கு தானே சரீரம் இருக்கும். நாம் ஜீவாத்மாக்கள், நமக்கு கர்மத்தினாலே சரீரம் ஏற்படுறது. ஆக ஆனந்தமயன் ஷாரீரன் என்று சொன்னால் இந்த ஜீவாத்மா அப்படின்னால நமக்கு தோன்றும். இதுதான் பூர்வபக்ஷம். ஆக ஆனந்தமயன் என்றவர் ஜீவாத்மா தான், அந்த ஆனந்தமயம்தான் உலகத்தை படைக்கின்றது என்றும் இந்த உபநிஷத்துல இருக்கு. ஆகினால உலகத்தை படைக்கக்கூடியவன் யார் என்றால் ஜீவாத்மா தான் என்று இந்த ஆனந்தமய அதிகரணத்தினுடைய பூர்வபக்ஷம். இதை எப்படி வேதவியாசர் நிராகரிக்கிறார் என்றால், அபியாசாத் அப்படின்னு சூத்திரம் பண்றார். ஆனந்தமயா அபியாசாத் அப்படின்னு சூத்திரம் பண்றார். அபியாசா அப்படின்னா மேலும் மேலும் கணனம் பண்றது, மேலும் மேலும் அதிகப்படுத்தி கொண்டே போகக்கூடியதுக்கு தான் அபியாசகா அப்படின்னு பெயர். என்ன அபியாசம் பண்றார் என்றால், இந்த தைத்திரிய உபநிஷத்திலே
ஆனந்தமயனுடைய ஆனந்தமானது மேலும் மேலும் பறக்க சொல்லப்படுகின்றது. அப்படிப்பட்ட ஆனந்தமானது ஜீவாத்மாவுக்கு இருக்க முடியாது. ஆகையினால ஆனந்தமயா என்று சொல்லப்படுகின்றவன் ஜீவனை காட்டிலும் வேறுபட்ட தத்துவம் சர்வேஸ்வரன் தான் என்று ஸ்தாபிக்கிறார். அதாவது அபியாசகம் அப்படின்னா மறுபடியும் மறுபடியும் மேல மேல சொல்றது. அபியாசம் அப்படின்றது நம்மளே பாக்குறோம் இல்லையா, பயிற்சி அப்படின்னு சொல்லுவோம். அபியாசம் பண்ணியாச்சா அப்படின்னா ஒரு ரிவிஷன் பண்ணியாச்சா, பல முறை வாசிச்சாச்சா அப்படின்ற அர்த்தத்துல அபியாசம் பண்ணியாச்சா அப்படின்னு சொல்லுவோம். ஆக அபியாசம் அப்படின்னாலே கணனம், மேலும் மேலும் அதை அதிகப்படுத்துறது. இந்த உபனிஷத்து என்ன பண்றது அப்படின்னா ஆனந்தத்தை மேலும் மேலும் அதிகரிச்சுட்டே கொண்டு போயிட்டு இப்பேற்பட்ட ஆனந்தத்தை உடையது அந்த பிரம்மம் அப்படின்னு அங்க போய் முடிக்கிறது. அப்போ நிரதிசை ஆனந்தம், எல்லையற்ற ஆனந்தம், இப்பேற்பட்ட ஆனந்தத்தை உடையவன் அந்த ஆனந்தமயன் அப்படின்னு முடிக்கிறதுனால என்ன தெரியுது அப்படின்னா இப்பேற்பட்ட ஆனந்தமானது ஜீவாத்மாவுக்கு சேராது. நம்மளாம் சம்சாரத்துல எவ்வளவோ கஷ்டப்பட்டு இருக்கோம் இல்லையா, இப்பேற்பட்ட ஆனந்தம் ஜீவாத்மாவுக்கு சேராது. ஆகையினால இங்க நிரதிசயமான ஆனந்தம், எல்லையற்ற ஆனந்தத்தை உடையவன் ஆனந்தமயன் என்று சொல்லப்படுகின்றபடினால ஆனந்தமயன் யாரு, ஜீவனை காட்டிலும் வேறுபட்டவன் தான் அப்படின்னு தான் இந்த சூத்திரத்துல வேதவியாசர் தெரிவிக்கிறார். சரி, இந்த ஆனந்தத்தை என்ன ஏத்தி கொண்டே போறாருன்னா என்ன ஏத்தி கொண்டு போறார் என்றால் இந்த உபனிஷத் என்ன பண்றது, வேதவியாசர் ஏத்தி கொண்டு போல உபனிஷத் தைத்திரிய உபனிஷத்து என்ன பண்றது அப்படின்னா மனுஷனுடைய ஆனந்தத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. ஒரு சிறந்த மனுஷன் இருக்கான். எப்படிப்பட்ட மனுஷன் அப்படின்னா அவனுக்கு எந்த வியாதியும் கிடையாது, நல்ல சாமர்த்தியம், நல்ல திறமை, ஒரு தடவை கத்துண்டாலே அப்படியே ஞாபகம் வச்சுக்கக்கூடிய ஒரு திறமை இருக்கு. அதே போல அவனுக்கு உலகத்தையே நிரப்பி கொடுத்தா, உலகத்தை முழுசா பொற்காசால நிரப்பி கொடுத்த அவ்வளவு செல்வம், அந்த செல்வம் பெற்றவன். ஆக கல்வி, வீரம், செல்வம் அப்படின்னா சொல்றோம் இல்லையா, இந்த எல்லா பண்புகளும் நிறைந்த ஒரு மனிதன். அப்பேற்பட்ட ஒரு மனிதன் இருந்தானே என்றால் அவனுக்கு எவ்வளவு ஆனந்தம் இருக்கும். அதை முதல் படியாக வச்சுக்கிறது இந்த உபனிஷத்து. அதான் மனிதனுடைய ஆனந்தம், மானுஷ ஆனந்தகான்னு முதல் படியாக வச்சுக்கிறது. அதை காட்டிலும் தேயே சதம் அப்படின்னு அதை காட்டிலும் 100 மடங்கு அதிகம் தேவர்களுடைய ஆனந்தம் அப்படின்னு அதுலயே பல பிரிவுகள், தேவகந்தர்கள், மனுஷ கந்தர்வர்கள், அதே போல ஆஜான ஜானர்கள் அப்படின்னு கர்ம தேவர்கள் அப்படின்னு பலபடியாக இவர்களை காட்டிலும் இவனுக்கு ஒரு 100 மடங்கு அதிக ஆனந்தம். அவனை காட்டிலும் இந்த ஆஜான ஜான தேவன் அப்படின்றவனுக்கு 100 மடங்கு ஆனந்தம். அவனை காட்டிலும் கர்ம தேவன் அப்படின்றவனுக்கு 100 மடங்கான ஆனந்தம். அவனை காட்டிலும் ப்ரகஸ்பதி அப்படின்னு போகி கடைசியில 4 வரையிலும் 100 அபியாசம் பண்ணிக்கொண்டே ஏத்தி கொண்டே போகி கடைசியில 4 பிரம்மா இருக்காரு இல்லையா, அவரிடத்துல முடிக்கிறது இவனுக்கு இப்பேற்பட்ட ஆனந்தம் அப்படின்னு. இதெல்லாம் நம்ம கால்குலேஷன் பண்ணி போட்டுக்க வேண்டியதான். ஒவ்வொரு 10 to the power of 5, 6, 7 அப்படின்னு ஏத்திண்டே போனோமே என்றால் ஒவ்வொன்றுத்துக்கும் 100ஆல மல்டிப்ளை பண்ணணும். ஒவ்வொன்றுத்துக்கும் பவர் ஆஃப் 2 இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அப்போ கடைசியில போனோம்னா 4 ஆனந்தம் 10 to the power of ஏதோ வச்சுப்போமே 20ன்னு வச்சுப்போமே. அப்போ அவ்வளவு மனுஷனை காட்டிலும் அப்போ பல பில்லியன் டைம்ஸ் பிரம்மாவுடைய ஆனந்தம் அப்படின்னு அவங்க நிறுத்திட்டு இதுக்கப்புறம் பிரம்மத்தினுடைய ஆனந்தம், ஆனந்தமயா அப்படின்னு சொல்லப்படுறது இல்லையா, அந்த பிரம்மம், உலகத்தை படைக்கக்கூடிய அந்த பிரம்மம், அதனுடைய ஆனந்தம் என்ன அப்படின்னு எட்ட பார்க்கிறது உபனிஷத்து. அப்போ 4 கடவுள் பிரம்மா, அவனை காட்டிலும் ஒரு கால் 100 மடங்கு அப்படின்னா எட்டிட முடியுமா அந்த பிரம்மத்தினுடைய ஆனந்தம் அப்படின்னா எட்டவே முடியல. எதோ வாச்சோ நிவர்த்தந்து அப்பிராபிய மனசாசகா அப்படின்னா என்னுடைய வாக்குக்கும் மனத்துக்கும் எட்டாததாக அந்த பிரம்மத்தினுடைய ஆனந்தம் இருக்கு அப்படின்னு. இப்பேற்பட்ட ஆனந்தம், எல்லையற்ற ஆனந்தத்தை உடையவன் அந்த ஆனந்தமயன், ஜகத்தை படைக்கின்றவன் அப்படின்னு சொன்னா ஜீவாத்மா அப்படின்னு தோணுமா? தோணாது இல்லையா? ஆகையினாலதான் இங்க சொல்லப்படுற அந்த ஆனந்தமயன் உலகத்தை படைக்கக்கூடியவன் ஜீவாத்மாவை காட்டிலும் வேறுபட்ட பரமாத்மா அப்படின்னு வேதவியாசர் ஸ்தாபிக்கிறார். சரி, இப்ப கேள்வி வருது, ஷாரீரஹா, பூர்வபக்ஷி தானே கேட்டான், ஷாரீரஹா அப்படின்னு சொல்லப்படுறது ஆனந்தமயனை பார்த்து ஷாரீரஹா ஷரீரத்தை உடையவன் என்று சொல்லி இருக்கு. அப்போ ஜீவாத்மாவுக்கு தானே ஷரீரம் அப்படின்றது இருக்கு என்ற கேள்வி வர, ஜீவாத்மாவுக்கு தான் ஷரீரம் இருக்கு. ஜீவாத்மாவுக்கு தான் அப்படின்னு சேர்க்க முடியாது, ஜீவாத்மாவுக்கு ஷரீரம் இருக்கு. ஏன் ஜீவாத்மாவுக்கு ஷரீரம் வந்து சேர்றது? கர்மத்தினால ஜீவாத்மாவுக்கு ஷரீரம் வந்து சேர்றது. சரி, ஜீவாத்மாவுக்கு ஷரீரம் இருக்கு அப்படின்னா என்ன தாத்பரியம்? கர்மத்துக்கு சேர இந்த ஜீவாத்மா அந்த சரீரத்தை தன்னுடைய இச்சைப்படி நடத்த முடியும், அதுதான் சரீரம் அப்படின்றது. லேப்டாப் இருக்கு, லேப்டாப் எனக்கு சரீரமா? கிடையாது, இந்த உடம்பு தான் எனக்கு சரீரம். ஏன்?
என்னுடைய இசைவு படி நான் எப்படி ஆசைப்படுறேன்னா இந்த உடம்பை நான் நியமிக்க முடியும். கையை தூக்கணும்னா கையை தூக்க முடியும். ஆக என்னுடைய இசைவுக்கு சேர இந்த உடம்பை நான் நியமிக்க முடியும் இல்லையா? இந்த உடம்பு எனக்கு சரீரம், இந்த அச்சேதனமான இந்த உடம்பு எனக்கு சரீரம். அதே போல பகவானுக்கு அந்த பரமாத்மாவுக்கு ஜெகத் சர்வம் சரீரம் தே என்று மொத்த உலகமுமே அந்த எம்பெருமானுக்கு சரீரம் தான். ஏன்? அவன் எப்படி ஆசைப்படுறானோ உலகத்தை நியமிக்க முடியும் இல்லையா? ஆக இந்த தாத்பரியத்துலதான் வேதம் என்ன பண்றது அப்படின்னா அந்த ஆனந்தமயனை பார்த்து ஷாரீரஹா, சரீரத்தை உடையவன். ஏன்னா மொத்த உலகமுமே அவனுக்கு சரீரம் தானே. ஆக ஷாரீரஹா அப்படின்னு சொல்றதுனால ஜீவாத்மாவை தான் எடுத்துக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அந்த பரமாத்மாவையும் ஷாரீரஹா என்று சொல்ல முடியும். ஆக இந்த அதிகரணத்துல என்ன பூர்வபக்ஷம்னு பார்த்தோம்? ஆனந்தமயகா அப்படின்றவன் தான் உலகத்தை படைக்கின்றவன் அப்படின்றது ஸ்பஷ்டமாவே தெரியுது இந்த தைத்திரிய உபனிஷத்துல. அந்த ஆனந்தமயன் யாரு அப்படின்ற கேள்வி வர பூர்வபக்ஷி என்ன சொன்னான்னா, ஷாரீரகான் இருக்கு, சரீரத்தை கொண்டவன் தான் ஆனந்தமயன் இருக்கு. ஷாரீரகான ஜீவாத்மா தானே, அப்ப ஜீவாத்மா தான் ஆனந்தமயன், ஜீவாத்மா தான் உலகத்தை படைக்கிறான். ஆக உலகத்தை படைக்கக்கூடிய பிரம்மம் யாருன்னா ஜீவாத்மா தான். தனித்து பரமாத்மா அப்படின்னு நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டியது தேவை கிடையாது என்று நிற்க பூர்வபக்ஷம். அப்ப சித்தாந்தி வேதவியாசர் என்ன பண்றார் என்றால், இங்க அபியாசாத் என்று ஆனந்தம் அப்படின்ற அந்த குணமானது பன்மடங்கு அதிகரிக்கப்படுகின்றது. அதிகரிக்கப்பட்டு கொண்டே என்ன பண்றதுன்னா அப்படிப்பட்ட ஆனந்தத்தை, எல்லையற்ற ஆனந்தத்தை உடையவன் அவன் தான் இந்த ஆனந்தமயன் அப்படின்னு சொன்னா, அப்பேற்பட்ட ஆனந்தம் ஜீவாத்மாவுக்கு கூடாது இல்லையா? ஆகையினால ஜீவாத்மாவை காட்டிலும் வேறுபட்ட பரமாத்மா தான் ஆனந்தமயன். ஆனந்தமயனாலே கூட என்ன சேர்த்துக்கணும், ஆனந்தமயன் தான் உலகத்தை படைக்கணும் அப்படின்றது சந்தேகமே கிடையாது. ஆக ஜீவாத்மாவை காட்டிலும் வேறுபட்ட அந்த பரமாத்மா தான் உலகத்தை படைக்கின்றான் அப்படின்றது சேரும்னு. இதுக்கு மேல இந்த அதிகரணத்துல இப்ப நம்ம பார்த்தது முதல் சூத்திரத்தினுடைய தாத்பரியம் ஆனந்தமய அபியாசா அப்படின்னு 2 பதங்கள் கொண்ட சூத்திரம் இது. அதனுடைய தாத்பரியத்தை இப்ப பார்த்திருக்கோம். மேல 7 சூத்திரங்கள் இருக்கு, மொத்தம் 8 சூத்திரங்கள் கொண்டது இந்த அதிகரணம். அதுல 2 அர்த்தங்கள் பார்ப்போம் மேற்கொண்டு. ஏன்னா மற்றதெல்லாம் ரொம்ப ஆழமா போனோம்னா கொஞ்சம் கன்ஃபியூஷன் வந்துடும். அதனால மேல தெரிஞ்சிருந்தாலே போதும் தான். இன்னும் 2 அதிகமான அர்த்தங்களை பார்க்கலாம். ஏன் இந்த ஆனந்தமயன் அப்படின்றவன் பரமாத்மா தான், ஜீவாத்மா கிடையாது. ஏன் என்றதற்கு வேதவியாசர் மத்தொன்னு என்ன சொல்றார் என்றால், ஏஷஹேவ ஆனந்த யாதி அப்படின்னு இதே தைத்திரிய உபநிஷத்துல வருது. இந்த ஆனந்தமயன் அப்படின்ற தத்துவம் இருக்கு இல்லையா, இந்த தத்துவம் என்ன பண்றதுன்னா ஜீவாத்மாவுக்கு ஆனந்தத்தை ஊட்டுகின்றது. கோஹேமான்யாத் கஃப் பிராண்யாத் ஏஷஏவ ஆனந்த யாதி என்று இந்த ஆனந்தமயன் அப்படின்ற இந்த தத்துவம் அதுதான் ஜீவாத்மாவினுடைய ஆனந்தத்துக்கு காரணமாக இருக்கின்றது. ஜீவாத்மா சம்சாரத்திலயும் நமக்குலாம் ஏதோ ஒரு சின்ன ஆனந்தம் இருக்கு இல்லையா, சம்சாரத்துல ஏதோ ஒரு சின்ன சுகம் இருக்கு. அதே போல ஸ்வர்க்கத்துக்கு போனா அங்க கொஞ்சம் அதிகமான சுகம். சம்சாரத்தை காட்டிலும் சம்சாரத்தை விட்டு விடுபட்டோமே என்றால், மோட்சத்துக்கு போனோம் என்றால் அபரிமிதமான எல்லையற்ற சுகம். ஆக பல படிகள்ல ஜீவாத்மாவுக்கு சுகம் ஏற்படுறது இல்லையா. இந்த எல்லா சுகத்துக்கும் யார் காரணம்னா ஆனந்தமயன் தான் காரணம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு என்ன தோணும், ஜீவாத்மாவினுடைய சுகத்துக்கு ஆனந்தமயன் காரணம் அப்படின்னு சொன்ன பிறகு ஜீவாத்மா தான் ஆனந்தமயன் அப்படின்னு யாருக்காவது தோணுமா? அதுதான் வேதவியாசர் சொல்றார். ஜீவாத்மாவினுடைய சுகத்துக்கு ஆனந்தமயன் காரணம் அப்படின்னா அப்ப ஜீவாத்மாவை காட்டிலும் வேறுபட்டவன் தானே ஆனந்தமயன் அப்படின்னு இருக்கணும். ராமனுடைய கண் சுகத்துக்கு அவனுடைய குழந்தை தான் காரணம், இல்லாட்டி அவனுடைய நண்பன் கண்ணன் தான் காரணம் அப்படின்னு வச்சுப்போமே. அப்போ ராமனுடைய சுகத்துக்கு கண்ணன் காரணம் அப்படின்னா இது கேட்ட பொழுதே ராமனும் கண்ணனும் ஒன்று அப்படின்னு யாருக்காவது தோணுமா? அதனால இங்கேயும் அதே போலதான் ஜீவாத்மாவுடைய சுகத்துக்கு ஆனந்தமயன் காரணம் அப்படின்னு சொல்றதுனாலே என்ன தெரிகிறதுனா ஜீவாத்மாவை காட்டிலும் வேறுபட்டவன் பரமாத்மா தான் ஆனந்தமயன் அப்படின்னு அது ஒரு காரணம். அதே போல மோட்சத்துக்கு போறான் இல்லையா ஜீவாத்மா, மோட்சத்துக்கு போன அப்புறம் நிரதிசய சுகம்தான். அந்த சுகமே அவனுக்கு எப்படி வருது அப்படின்னா ஏஷஹேவா லப்த்வா நந்தி ஆனந்தி பவதி ரசஹேவாயம் ரசம் லப்த்வா ஆனந்தி பவதி அப்படின்னு இந்த உபனிஷத்தானது சொல்றது. அந்த ஆனந்தமயன் இருக்கானே அவன் தான் ரசம், அவன் தான் இனிமை உடையவன் கிடையாது, அவனே தான் இனிமை. அந்த இனிமையை அடைந்துதான் இவனுக்கே ஆனந்தம் ஏற்படுகின்றது. அப்ப மோட்சத்துல ஆனந்தமயனை அனுபவிக்கிறதுனாலதான் இந்த ஜீவாத்மாவுக்கே பரமமான ஆனந்தம் அப்படின்னு சொன்னா அப்போ என்ன தெரிகிறது, அப்போ தன்னை காட்டிலும் வேறுபட்ட அந்த பரமாத்மாவை அனுபவிக்கிறதுனாலதான் இந்த ஜீவாத்மாவுக்கு மோட்ச ஆனந்தம் அப்படின்னு தெரியறது இல்லையா. ஆகையினாலுமே கூட ஜீவாத்மாவை காட்டிலும் வேறுபட்டவன் தான் ஆனந்தமயன் என்று இப்படி நாம் இங்க இந்த 3 ஹேத்துக்கள் 3 ரீசன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த 3 ரீசன்ஸ் மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுட்டா போதும். என்ன ரீசன்ஸ் அப்படின்னா என்ன நம்ம ஸ்தாபிக்கணும், என்ன ஸ்டேட்மெண்ட் நம்மளுது,
ஆனந்தமயன் யாரு? தைத்திரிய உபநிஷத்துல சொல்லப்படுற ஆனந்தமயன், ஜெகத்காரணமாக சொல்லப்படுற ஆனந்தமயன் யாரு என்ற கேள்வி வர நாம் சொல்லக்கூடியது, சித்தாந்தத்துல சொல்லக்கூடியது, உலகத்துக்கு காரணமான ஆனந்தமயன் பரமாத்மா அப்படின்னு, ஜீவாத்மாவை காட்டிலும் வேறுபட்ட பரமாத்மா. ஏன், என்ன காரணம், என்ன ரீசன் அப்படின்னா அபியாசாத் அப்படின்னு, அதான் காரணம். இப்பேற்பட்ட ஏற்றிக்கொண்டே போகப்படுகின்ற ஆனந்தம், எல்லையற்ற ஆனந்தத்தை உடையவனாக இருக்கிறபடியினால் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. இப்ப ஏற்பட்ட ஆனந்தம் ஜீவாத்மாவுக்கு கிடையாதே அப்படின்னு தாற்பயம். ஆக ஆனந்தமயன் பரமாத்மா தான் அப்படின்னு இது ஒரு ரீசன். அதே போல மற்றொரு ரீசன் என்ன, ஆனந்தமயன் பரமாத்மா தான். ஏன், ஜீவாத்மாவுக்கு ஆனந்தத்தை உண்டு பண்ணுகின்றபடியால் அப்போ ஜீவாத்மாவை காட்டிலும் வேறுபட்டவன் அப்படின்றது ஆயிடுறது இல்லையா? ஆக ஆனந்தமயன் பரமாத்மா அப்படின்னு. அதே போல ஆனந்தமயன் பரமாத்மா, ஏன்னா மோட்சத்துக்கு போன ஜீவாத்மா யாரை அனுபவிக்கின்றானோ அவன் தான் ஆனந்தமயன் அப்படின்னு சொன்னா மறுபடியும் என்ன இருக்கு, இப்ப ஜீவாத்மாவை காட்டிலும் வேறுபட்டவன் ஆனந்தமயன் அப்படின்னு ஆயிடுறது இல்லையா? ஆக ஆனந்தமயன் பரமாத்மா அப்படின்னு இந்த 3 ரீசன்ஸ ஞாபகம் வச்சுட்டோம்னா இந்த அதிகரணத்துல நாம் அதை அறிந்து கொண்டாலே போதும். ஆக இந்த 6வது அதிகரணம் ஆனந்தமயா அதிகரணம், ஆனந்தமய அதிகரணம் சேர்த்தோம் என்றால் ஆனந்தமயா அதிகரணம். இந்த 6வது அதிகரணத்துல என்ன ஸ்தாபிக்கப்படுறது அப்படின்னா, உலகத்தை படைக்கக்கூடிய அந்த பிரம்மம் இருக்கே அது ஜீவாத்மா அல்ல என்று ஸ்தாபிக்கப்படுறது. 5வது என்ன பார்த்தோம், அச்சேதனம் அல்ல. 6வது என்ன பார்த்தோம், ஜீவாத்மா சேதனன் அல்ல. ஆக ஜீவாத்மாவை காட்டிலும் வேறுபட்ட பரமாத்மா தான் ஜெகத்காரணம் என்று இந்த 6வது அதிகரணத்துல ஸ்தாபிக்கப்படுறதாக அனுபவித்தோம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.